மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கல்வி செல்லக்கூடிய மாணவர்கள், பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள், அதே போல் மேல் படிப்பு சிஏ மற்றும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள், இப்படிப்பட்ட மாணவர்கள் தொடர்ந்து அவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலே ஒரு லைப்ரரி வேணும். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய புக்ஸோடு சேர்த்து ஒரு படைப்பகம் வேணும் அப்படின்றத கோரிக்கையாக முன்வைத்தார்கள். அதன் தொடர்ச்சியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சிஎம்டி துறை சார்பாகவும் மாநகராட்சியும் ஒருங்கிணைந்து முதல்வர் படைப்பகமை துவங்கி வைத்தார்கள். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட அந்த படைப்பகத்தில் காலை முதல் இரவு வரை மாணவர்கள் அவர்களுடைய தேவைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு அடிப்படையில் டெய்லி அவங்க படிக்கிறாங்க. ஆன்லைன் புக்கிங் மூலியமாக இந்த படைப்பகம் செயல்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய படைப்பகத்தில் வெவ்வேறு பகுதிகள், அதாவது அம்பத்தூர் பகுதியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள், அடையார் பகுதியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் இருக்கிறார்கள். இப்படி சென்னையில் முற்றிலுமாக இருக்கக்கூடிய வெவ்வேறு பகுதிகளிலிருந்து கொளத்தூர் பகுதிக்கு வருவது சிரமமாக இருப்பது என்று தெரிவித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கோரிக்கை வைத்த அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சென்னை முழுவதுமாக முதல்வர் படைப்பகம் துவங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார்கள். அதன் அடிப்படையில் சிஎம்டி துறை சார்பாக சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 30 படைப்பகங்கள் கிட்டத்தட்ட 240 கோடி மதிப்பீட்டில் பணிகள் துவங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இதுவரை 3 படைப்பகங்கள் செயல்பாட்டில் வருகை தந்திருக்கிறது. 27 படைப்பகங்கள் பணி நடைபெற்று வருகிறது. சிஎம்டி துறை சார்பாக மட்டுமல்லாமல் சென்னை மாநகராட்சி சார்பாகவும் சென்னைக்குட்பட்ட பகுதிகளில் 8 படைப்பகங்கள் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்பாடு அந்தந்த பகுதிகள் வேலை துவங்கப்பட்டு இருக்கிறது. அதுவும் விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும். நடுநிலை குடும்ப சூழலில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த முதல்வர் படைப்பகம் என்பது மிகவும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. மாணவர்கள் அவர்களுக்கு என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ அந்தந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான அடிப்படையில் அனைத்து புக்ஸுமே இந்த முதல்வர் படைப்பகத்தில் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 1000 மாணவர்கள் அந்த பகுதிகள் அவர்கள் தேவையை படித்து செல்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடுத்த தலைமுறையினருக்கு தரமான கல்வி வழங்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் தமிழகத்தில் தான் இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே கல்விக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அடுத்த தலைமுறையினை செழிப்பாக இருக்க வேண்டும் என்ற வகையில் கல்விக்கு இந்த முக்கியத்துவம் கொடுத்து நடத்தி வருகிறார்கள். மேம், இப்போ 20ஆம் தேதிக்கு மேலே மழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன பேட்ச் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. இந்த சாலைகள் சீரமைக்கிறது அந்த மாதிரி அது இன்னும் எந்த வேகத்தில் போயிட்டுருக்கு? மழைக்காலங்கள் மழை அதிகமாக இருக்கக்கூடிய சூழல்னால சில பகுதிகள் சாலை இந்த மாதிரி குண்டும் குழியுமாகக்கூடிய சூழல் ஏற்படும். அந்தந்த பகுதிகள் நம்ம தொடர்ந்து இந்த சீர் செய்யும் பணிகள் மாநகராட்சி சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஜனவரி மாதம் முதல் இந்த சாலைகள்லாம் கண்டறிந்து முற்றிலுமாக சாலை போடும் பணி துவங்கப்படும். டெங்குவோட பாதிப்பு அதிகமாக இருக்குது, அதோட மருந்து அடிக்கிற காற்று குறைவாக இருக்குது. இல்லை, டெங்கு பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணியில் தான் உருவாகும். மழை தேக்கத்தினால வரக்கூடிய கொசுனால மலேரியா தான் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகும். மலேரியா அந்த அளவுக்கு இந்த கேசஸ் இன்னும் ரெஜிஸ்டர் ஆகலை. டெங்கு வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணியில் தான் டெங்கு கொசு உருவாகும். வீட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வீட்டில் தண்ணி பிடிச்சி வைத்து பயன்பாட்டுக்கு எடுத்து வரக்கூடிய சூழல் சில பேர் வீட்டில் இருக்கும். அப்படி பயன்படுத்தக்கூடியவர்கள் தண்ணியை மூடி வைக்குமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் மாநகராட்சி சார்பாக வீடு வீடாக சென்று விழிப்புணர்வும் ஏற்பட்டும். ப்ளீச்சிங் பவுடரும் மாநகராட்சி சார்பாக அந்த பகுதிகளெலாம் வழங்கப்பட்டார். சார், நயினார் உங்களுக்கு பதில் சொல்லியிருந்தாரு. எனக்கு இன்னும் 2.5 வருஷம் இருக்குது, ஆனால் அவருக்கு 2.5 மாதம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது 2.5 ஆண்டுகளா அல்லது இன்னும் 2 மாதங்களா என்பதை முடிவு செய்ய வேண்டியது டெல்லியில் இருக்கின்ற ஓனர்கள் தான், அவரல்ல. அந்த பதவியை பொறுத்தளவில் இசை நாற்காலியை போன்றது. எப்படி நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலைக்கு அரோகரா போட்டார்களோ அதேபோல் சட்டமன்ற தேர்தல் 2026க்கு பிறகு ஏற்பட போகின்ற படுதோல்வியால் நம்முடைய நயினார் என்ற நயினாவையும் பேக் செய்ய டெல்லி தயாராகும். நயினாவை பொறுத்தளவில் அவரே விரும்பி பேசியிருக்கின்றார். நான் கால் செய்தால் கூட யாராவது நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன் என்றால் நயினாவா பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த கட்சிக்காரங்களே இன்னும் அவரை பற்றி புரிதல் இல்லாதப்போ அவர் எப்படி தமிழ்நாட்டை திராவிட மாடல் ஆட்சியிடமிருந்து மீட்டெடுக்கப் போகிறார் என்பதுதான் தெரியவில்லை. ஆகவே நிச்சயமாக அவர் நாற்காலி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு உறுதியாக
காலியாகும் என்பதில் ஐயப்பாடு இல்லை. திராவிட முன்னேற்றக் கழகம் பெறுகின்ற வெற்றியால். நீ செய்தி வந்துச்சு உங்களுக்கு.